முஃமினீன்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய சில குணங்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அதிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு முஃமினீன்களே, லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும். யாரும் யாரையும் பார்த்து நீங்கள் பரிகாசம் செய்யாதீர்கள், யாரையும் நீங்கள் தரம் குறைத்து பார்க்காதீர்கள், அவர்களை தரம் குறைத்து நீங்கள் பார்க்காதீர்கள். ஒரு மனிதனுடைய பணம், அவனுடைய அழகு, அவனுடைய தோற்றம், அவனுடைய உருவ அமைப்புகள், இவைகளையெல்லாம் பார்த்து மாத்திரம் காரியங்களில் நீங்கள் எடை போட வேண்டாம். ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற பொறுப்பை அல்லாஹ் உங்களிடத்தில் வைக்கவில்லை. ஒரு மனிதருடைய கோலத்தை வைத்து மாத்திரம் ஒரு காரியத்தை முடிவு செய்யக்கூடாது. பெரிய ஆபிதனுடைய கோலமாக இருக்கலாம், ஆனால் அவருடைய உள்ளம் அல்லாஹுக்கு பிடித்தம் இல்லாமல் இருக்கலாம். வெளியிலே ஒரு மனிதர் பாவங்களை கூட செய்யலாம், ஆனால் உள்ளம் பதறி ரப்பிடத்தில் தௌபா செய்கிறார், அல்லாஹ் அவருடைய அந்தஸ்துள்ளவராக கூட ஏற்றுக்கொள்ளலாம். எனவே கோலங்களை பார்த்து மாத்திரம், வெளிப்படையான தோற்றங்களை பார்த்து மாத்திரம் யாரையும் தரம் பிரித்தோ எடை போடுவதற்குண்டான ஒரு நிலையோ வேண்டாம், நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அஸா யகூனு கைரம் மின்ஹும். நீங்கள் ஒருவரை பார்த்து இவர் மட்டமாக சாதாரணமாக உங்களுடைய பார்வையில் அற்பமானவராக தெரியலாம், ஆனால் அஸா யகூனு கைரம் மின்ஹும், உங்களை விட அவர் பல மடங்கு 1000 அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவராக இருக்கலாம். நீங்கள் ஒருவரை பார்த்து நீங்கள் சாதாரணமாக மதிக்கலாம், உங்களுடைய பார்வையினுடைய நிலையில் அவருடைய கோலம், அவருடைய நிலைப்பாடு அதுவெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக தோற்றமளிக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர் கைரானவராக இருக்கலாம். அதேபோல நீங்கள் யாரையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யாருடைய குறைகளையும் நீங்கள் தேடி திரிய வேண்டாம், யாருடைய குறைகளையும் நீங்கள் தேடி திரிய வேண்டாம். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா 2 சூறாக்களை வைலுன் நரகம் என்று துவங்குகிறான், நாசம்தான் நரகம்தான் என்று துவங்குகிறான். வைலுன் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா வைலுல் லில் முத்தஃபிஃபீன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதுல வைலுன் யாருக்கு, லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, யார் குறைகளை எல்லாம் தேடிக்கொண்டே திரிகிறார்களோ அவர்களுக்கு நரகமும் நாசமும் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். மற்றவருடைய குறைகளை தேடிக்கொண்டு நீங்கள் தெரியக்கூடாது, மற்றவர்களை பார்த்து நீங்கள் எடை போடக்கூடாது, மற்றவருடைய தோற்றங்களை பார்த்து இப்படித்தான் என்று நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கல்வையும் அவருடைய இஹ்லாஸையும் அவருடைய தக்வாவையும் அறிந்தவனாக ரப்பு இருக்கிறான். அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவருடைய கல்வை பிளர்ந்து பார்த்தீர்களா? அவருடைய தக்வாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று அல்லாஹு தஆலா கேட்பதை போல் இந்த ஆயத்தை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. இந்த உலகத்தில் காலமெல்லாம் நீண்ட காலம் இபாதத் செய்து வாழ்ந்தார். குர்ஆன் ஒரு இறை நேசர் என்று சொல்கிறது. வத்துலு அலைஹிம் நபஅ அல்லதி ஆதைனாஹு ஆயாத்தினா, நம்முடைய ஆயாத்துகளை அவருக்கு நாம் தெளிவுபடுத்தி கொடுத்திருந்தோம் என்று அல்லாஹு தஆலா சொன்னானே, அப்படிப்பட்ட பல்ஆம், ஆனால் அவருடைய முடிவு என்ன ஆனது? ஃபமஸலுஹு கமஸலில் கல்ப், அவருக்கு உதாரணம் நாய்க்கு உதாரணம் என்று அல்லாஹ் சொன்னான். அவருக்கு உதாரணம் நாய்க்கு உதாரணம் என்று சொன்னார். வெளிப்படையான நிலையிலே பல்வேறு இபாதத்தினுடைய ஒரு நிலையில் தான் இருந்தார், ஆனால் அருமையானவர்களே அவருடைய முடிவு என்ன ஆனது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அதேபோல் இந்த உலகத்தில் பள்ளிப்புறா என்று அறியப்பட்டு இருந்தார். ஹஜ்ரத் சாலிபா அவர்கள் பள்ளிப்புறா என்று அறியப்பட்டார். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே அவருடைய நிலையை கடைசியை பற்றி சொல்லும் பொழுது, வ மின்ஹும் மன் ஆஹதல்லாஹ், முனாஃபிக்குகளில் சில பேர் ஆகிவிட்டார்கள். மன் ஆஹதல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செய்தார்கள். லைன் ஆதானா மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் தன்னுடைய ஃபத்லை, அவனுடைய பொருளாதாரத்தை எனக்கு கொடுத்தால் லன ஸத்தகன்ன வ லனகூனன்ன மினஸ் ஸாலிஹீன், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வழியில் நான் செலவு செய்வேன், சதகா செய்வேன், சாலிஹானவராக இருப்பேன் என்று சொன்னார். ஆனால் ஃபலம்மா ஆதாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் தன்னுடைய ஃபத்லை கொடுத்த பொழுது பஹிலு பிஹி, கஞ்சத்தனம் செய்து வாழ்ந்தார் என்று குர்ஆன் சொல்கிறார். அருமையானவர்களே, எடை ஓடுவது எப்படி அல்ல, ஒரு காரியத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. குர்ஆன் இறங்குகின்ற காலத்திலேயே பெயர் சொல்லப்பட்ட பேர் 3 பேர் தான். குர்ஆன் இறக்கப்பட்ட காலகட்டத்தில் குர்ஆனில் பெயர் சொல்லப்பட்டவர்கள் 3 பேர் தான். ஒன்று சய்யிதுல் அம்பியா, இமாமுல் அத்கியா, உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு ஆள் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு ஆள் இஸ்லாமிய விரோதியான அபூ லஹப். குர்ஆன் தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அவனை சபித்து சொல்கிறது. ஏனென்றால் அவ்வளவு பெரிய எதிரி, தீனுக்கு எதிராக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக, மக்களுடைய தாவத்திற்கு எதிராக, மக்களை தீனின்பால் அழைப்பதற்கு எதிராக அவன் செய்த அநியாயங்கள், கொடூரங்கள் அவ்வளவு.
ஆனால் அந்த அபூ லஹபினுடைய மகள் துர்ரா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய பாக்கியத்தை கொடுத்தார். அவருடைய மகள் இஸ்லாம் ஆகிவிட்டார்கள். லிக்குல்லி உம்மத்தின் ஃபிரௌன் ஓ ஃபிரௌன் ஹாதிஹில் உம்மத்தி அபூ ஜஹல் இப்னு ஹிஷாம். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் ஒரு ஃபிரௌனை தந்தான். என் சமுதாயத்திற்கு வாய்த்த ஃபிரௌன் அபூ ஜஹல் என்று சொன்னார்கள். அந்த அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா இஸ்லாம் ஆகிவிட்டார். அந்த அபூ ஜஹலுடைய மகன் இஸ்லாம் ஆகிவிட்டார். அதே போல வஹாப குல்லு ஜப்பாரின் அனீத், கடுமையான 10 வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா சபித்தான் வலீதை. வஹாப குல்லு ஜப்பாரின் அனீத், அகம்பாவம் கொண்ட அடக்கியாளும் தன்மை கொண்ட அந்த வலீதை பற்றி அல்லாஹ் சாடையாக சொன்னான். அவன் நஷ்டப்பட்டு விட்டான். எவ்வளவு கடுமையான கோபத்தில் அவன் ஆகிவிட்டான் தெரியுமா? அதை குர்ஆனுடைய அந்த ஆயத்தை ஒரு தாள்ல எழுதி அதை கிழிச்சானா. அத்தூஇது குல்ல ஜப்பாரின் அனீதி ஃபஹா அனதாக ஜப்பாருன் அனீது இதா மா ஜிக்த ரப்பக யௌம ஹஷ்ரி ஃபகுல் யா ரப்பி மஸ்ஸகனி வலீது. குர்ஆனை நீ எச்சரிக்கிறாயா? அடக்கியாலும் தன்மை கொண்ட பிடிவாதக்காரனை நீ எச்சரிக்கிறாயா? ஃபஹா அனதாக ஜப்பாருன் அனீத், அந்த ஜப்பார் அனீத் நான் தான். வலீது குர்ஆனை ஒரு தாளை எழுதி அதை கிழித்துக் கொண்டு சொன்னான். இதாமா ஜிக்த ரப்பக யௌம ஹஷ்ரி, கியாமத்தில் உன்னுடைய ரப்பிடத்தில் நீ வந்தால் ஃபகுல், நீ சொல், யா ரப்பி மஸ்ஸகனி வலீத், ரப்பே என்னை வலீது கிழித்து தூரா சுக்காக்கினான், சுக்குநூறாக்கினான் என்று சொல். உன் ரப்பி என்ன செய்றான் பாத்துக்கிறேன்னு சொன்னான். அவ்வளவு திமிர் பிடித்தவன். உலகத்தில் அவன் எப்படி கிழிந்தான் என்பது அவனுடைய வரலாறு வேறு விஷயம். ஆனால் அந்த வலீதினுடைய மகன் தான் காலித் இப்னு வலீத். அல்லாஹ் எப்படிப்பட்ட வாக்கியத்தை கொடுத்தான். சேற்றில் முளைத்த செந்தாமரை என்பதை போல், நாட்டம் பிடித்த சிப்பிக்குள் முத்து என்பதை போல் அல்லாஹு தஆலா அங்கிருந்து எவ்வளவு பெரிய பாக்கியமான பிள்ளையை தந்தான். அருமையானவர்களே, எனவே யாரை பார்த்தும் நாம் எடை போடக்கூடாது. அந்த பொறுப்பு நமக்கு வழங்கப்படவில்லை. அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் அறிந்தவன், அவருடைய தக்வாவை அல்லாஹ் அறிந்தவன், அவருடைய இஹ்லாஸை அல்லாஹ் அறிந்தவன். எனவே யாரையும் பார்த்து இவர் அப்படி, இவர் மோசம், இவர் என்று எடை போடுவதற்குண்டான ஒரு நிலையை நாம் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அருமையானவர்களே, பத்ரிலே 14 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். 14 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த கொலைகாரர்கள் அல்லாஹ் சொன்னான், எப்படி நீங்கள் உங்களுக்கு கொடுமை இழைக்கப்பட்டது அது மாதிரி நீங்க அவங்களுக்கு பகரம் கொடுங்கன்னு சொன்னான். ஆனால் யார் கொலை செய்தார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய வாய்ப்பையும் பின்னால் கொடுத்து விட்டான். யார் கொலை செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பின்னால் ஈமானுடைய வாய்ப்பை, இஸ்லாமிய வாய்ப்பை கொடுத்ததாக நமக்கு வரலாறுகள் சொல்லி காண்பிக்கிறது. எனவே யாரை பார்த்தும் மட்டமாக, லேசாக, அவங்களுடைய ஏழையா இருக்கலாம், சாதாரணமான ஆளா இருக்கலாம், பார்க்கறதுக்கு அவங்க சாதாரணமா இருக்கலாம். உலகத்தில் அழகானவர்கள் ஒருவன் அபூ லஹப். அழகான கோலமும் தோற்றமும், ஈமானுடைய பாக்கி அவனுக்கு கிடைக்கல. ஆனால் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தவர் ஹதரத் பிலால் இப்னு வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்தான். அல்லாஹ் ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்தான். ரப்புக்கு இந்த கோலம் அல்ல முக்கியம், ரப்புக்கு இந்த தோற்றம் அல்ல முக்கியம். இன் அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், ரப்பிடத்தில் கண்ணியமானவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள். அல்லாஹ் நம்ம இறையச்சம் உள்ளவர்களாக ஆக்குவானா. அருமையானவர்களே, அதை வைத்து ரப்பு எடை போடுவானே தவிர இறையச்சத்தை நாம் எப்படி அளக்க முடியும்? தக்வாவை பற்றி நமக்கு என்ன தெரியும்? அவருடைய உள்ளம் என்ன நிலையில் இருக்கிறது என்று நமக்கு என்ன தெரியும்? அதனால் யாரையும் பார்த்து பரிகாசமாக, மட்டமாக, லேசாக அவர்களை எடை போடக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் தரம் குறைத்து யாரையும் மதிப்பிட வேண்டாம் என்று குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையோடு 21 வருஷம் தொடர்புள்ளவர்கள். 21 வருடம் 21 வருடம் ஷைத்தானின் வாளாக இருந்தவர் காலித் இப்னு வலீத். ஆனால் 2 வருஷம் சைஃபுல்லாவாக மாறினார். அல்லாஹ்வுடைய வாள் என்று பெயர் பெறக்கூடிய அளவிற்கு மாறினார். 21 வருஷம் மாற்றி இருந்தவர். ஆனால் பின்னால் உள்ள 2 வருஷத்தில் அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி கொடுத்தான் என்பதை பார்க்கிறார். அமல்கள் ரப்பிடத்தில் எண்ணப்படாது, நிறுக்கப்படும். அதனுடைய தரம் என்ன என்று நிறுக்கப்படும். அல்லாஹ்விடத்தில் எத்தனை கணக்கு பார்க்க மாட்டான் அல்லாஹ். இத்தனையா 12 13 அல்ல. அல்லாஹ்விடத்தில் அது ஒன்றாக இருந்தாலும் அவருடைய தரம் என்ன? ரப்பை பொறுத்தவரையிலே அது எண்ணப்படாது, மாறாக அதனுடைய தரம் நிர்ணயிக்கப்படும். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றி நிற்பானே தவிர எண்ண மாட்டான். எனவே அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அவருடைய எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான் என்பதை பற்றி நமக்கு தெரியாது. மனிதர்கள்ட்ட குறை இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ் சொன்னா வலா தலாபசு,
நீங்கள் யாரையும் பட்டம் சொல்லி அழைக்காதீங்க. யாரை பார்த்தும் நீங்கள் குறை கூறி தெரிய வேண்டாம், பட்டம் சொல்லி அழைக்க வேண்டாம். ஒரு மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் சொன்னான், அவர்கள் குற்றமிழைக்காதவர்கள். லா யஸூன் அல்லாஹ் மா அமரஹு வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமே செய்ய மாட்டாங்க. மலக்குமார்களை பற்றி நமக்கு சொல்லிட்டான். ஒரு இரும்பை படைத்தான், அதை பற்றி சொன்னான். ஃபீஹி பாஸுன் ஷதீதுன் வ மனாஃபிஉ லின்னாஸ். அதிலே போர் அபாயமும் இருக்கிறது, மக்களுக்கு பயன்பாடும் இருக்கிறது. படைத்தவன் படைத்த பொருளை பற்றி சொன்னான். மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னான், இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. அவன் ரொம்ப அநியாயக்காரங்கிறான், அவன் அறியாதவன் என்று சொல்கிறான். ஹுலிகல் இன்சானு ضعீஃபா. மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். படைத்த ரப்பே குறையுள்ள நிலையில் படைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நாம் எப்படி ஒவ்வொரு ஆட்களையும் குறை கூறுவதும் எடை போடுவதும்? படைத்த ரப்பே அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா பல்வேறு நிலைகளில் படைத்திருப்பதாக சொல்லும் பொழுது எடை போட வேண்டிய, குறை நிற்க வேண்டிய ஒரு நிலை நமக்கு இல்லை என்பதை பெருமக்கள் சொல்வார். அதற்கு இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அழகான வார்த்தை, மாஷா அல்லாஹ், ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள். அதரக்து அக்வாமன் லம் தகுன் லஹும் அயூபுன். நான் உலகத்தில் சில பேரை இப்படி பெற்றுக்கொண்டேன், சில மனிதர்களை நான் இப்படி பார்த்தேன், அவங்கள்ட்ட எந்த குறையுமே இல்லை, பரிசுத்தமானவர்கள், நல்லவர்கள், அவர்கள் அப்படிப்பட்ட புனிதர்களாக இருந்தார்கள். ஆனால் ஃபதகல்லமு ஃபீ உயூபின் நாஸ், உலகத்தாரை பற்றி குறை பேசிக்கொண்டே இருந்தார்கள். அவங்க சொந்த வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை, உலகத்தில் பார்க்குறவங்களை பூரா விமர்சிச்சுக்கிட்டே அலைஞ்சாங்க. அப்படி அலைந்த காரணத்தினால் ஃபஅஹதல்லாஹு லஹும் உயூபன், அல்லாஹ் அந்த குறைகளை பூரா அவன்கிட்ட உண்டாக்கிட்டாங்கன்னு சொன்னான். அவர் பரிசுத்தமானவராகத்தான் இருந்தார், அவற்றை எந்த வெளிப்படையான குறைபாடுகளும் இல்லை. ஆனால் உலகத்தில் எல்லாரை பற்றி விமர்சனம், யாரை பற்றி விமர்சனம், யாரை பற்றியும் தரம் நிர்ணயிப்பு, இப்படி இருந்த காரணத்தினாலே ஃபஅஹதல்லாஹு லஹும் உயூபன், அல்லாஹ் அவர்களுக்கு உண்டான அந்த குறை இவற்றை ஏற்படுத்தினான். உலகத்தில் இப்படியும் சில பேரை நான் பெற்றுக்கொண்டேன். ஹஜ்ரத் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சய்யிது தாபியின் சொல்கிறார்கள், இப்படியும் நான் சில பேரை பெற்றுக்கொண்டேன். கானத்துலஹும் உயூபுன், வெளிப்படையாக அவங்களுக்கு நிறைய குறைகள் இருந்துச்சு. ஆனால் ஃபஸக்கத்து அன் உயூபின் நாஸ், யாரை பற்றி அவங்க பேச மாட்டாங்க. நம்ம என்னங்க செய்ய முடியும், நம்மள்கிட்ட 1000 குறை இருக்குது, நம்மள்கிட்ட 1000 குறை இருக்குது, நான் யாரை பற்றி எடை போட, நான் யாரை பற்றி குறை சொல்ல? ஃபஸக்கத்து அன் உயூபின் நாஸ், உலகத்தாரை குறை சொல்வதை விட்டும் வாய் மூடி இருந்தார்கள். வாய் மூடி இருந்த காரணத்தினாலே ஃபஸத்தரல்லாஹு அய்யூபஹும், இவருடைய குறைகளை அல்லாஹ் மறைத்து விட்டான், இவருடைய குறைகளை அல்லாஹ் மறைத்து இவரை மேன்மைப்படுத்தினான் என்று சொல்வார்கள் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர். அருமையானவர்களே, எனவே நாம் சில இபாதத்துகளை செய்துவிட்டோம், சில காரியங்களை செய்துவிட்டோம் என்ற காரணத்தினால் பெருமை கொள்வதோ, மற்றவர்களை பற்றி அலட்சியமாக நினைப்பதோ, மற்றவர்களை பற்றி குறையாக நினைப்பதோ, யாரையும் நாம் அவருடைய தோற்றத்தை, கோலத்தை, அவருடைய நிலைப்பாடுகளை, ஒரு ஊனமுள்ளவராக இருக்கலாம், நாம எடை போட முடியாது. இந்த உலகத்தில் ஊனமுள்ளவராகத்தான் வெளிப்படையாக திகழ்ந்தார்கள் அப்துல்லாஹ் பின் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மர்ஹபன் பிமன் ஆதமனி ரப்பி ஃபீஹி ரப்பி, என் விஷயத்தில் என்னுடைய ரப்பு, யார் விஷயத்தை என்னுடைய ரப்பு என்னை கண்டித்தானோ அந்த தோழரை வருகன் வரவேற்றாங்க. யார் விஷயத்தில் என் ரப்பு என்னை கண்டித்தானோ அப்படிப்பட்ட என் அருமை தோழரை வருகன் சொல்லி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வரவேற்றார். அவங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்துங்கிறத, எவ்வளவு பெரிய அந்தஸ்துள்ள சஹாபிங்கிறத தராவிகள் நாம் ஒரு நாள் நினைவு கூர்ந்தோம். அருமையானவர்களே, எனவே வெளிப்படையான நிலைகளை வைத்து யாரையும் எடை போடுவதோ, யாரையும் முடிவு செய்வதோ, நாம் அவர்களுக்கு மதிப்பெண்கள் கொடுப்பதோ, ஜட்ஜ்மெண்ட் செய்வதோ கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அருமையானவர்களே, ஏனென்றால் நமக்கு நம்முடைய ரப்புக்கும் உள்ள ஒரு நிலைப்பாடு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதனால் அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு சொல்லித் தரக்கூடிய அருமையான உபதேசம், அருமையான உபதேசம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மூமின்களே, லா யஸ்ஹவும் மின் கௌமின், யாரும் எந்த சமுதாயம், எந்த சமுதாயத்தை அல்லது மனிதர்களின் ஒரு மனிதரை பரிகாசம் செய்ய வேண்டாம், குறைத்து மதிப்பிட வேண்டாம். சில நேரங்கள் இந்த குணங்கள் பெண்கள்கிட்ட கூடுதலாக இருக்குமோ என்னவோ, அல்லாஹ் அதையும் சேர்த்து சொன்னான், வலா நிசாஉம் மின் நிசாஇன், எந்த பெண்களும் சரி யாரையும் அவர்கள் மட்டமாக நினைக்கக்கூடாது. ஏன்னா நீங்க யாரை மட்டமாக நினைக்கிறீர்களோ அவர்களை விட, உங்களை விட அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம். உங்களை விட அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ரப்பினுடையவன் ஹாக்கிம், மா தஷா மா யஷா மை யஷா, எப்படி நாடுகிறானோ, யாருக்கு நாடுகிறானோ,
எவ்வாறு நாடுகிறானோ அவன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான். அவனுடைய மஷியத்தில் போய் குறுக்கிடுவதற்கு, அவனுடைய நாட்டத்தில் போய் குறுக்கிடுவதற்கு நமக்கு எந்த பொறுப்பும் வேலையும் இல்லை. அதனால் யாரை பற்றியும் பார்க்கின்ற மற்றவர்களை எல்லாம் நல்லெண்ணத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு உயர்வான உள்ளமும் நல்ல எண்ணமும் நோக்க வேண்டும் என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹ் அந்த உயர்ந்த பண்பை தந்தருள்வானா, நமக்கு இறையச்சமுள்ள வாழ்க்கையை தந்தருள்வானா, நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அல்லாஹ் இஹ்லாஸை தந்தருள்வானா, நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் பாக்கியமானதாக ஆக்குவானா, நம்முடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை அல்லாஹ் பரிசுத்தமாக்குவானாக, நம்முடைய வெளிரங்கமான வாழ்க்கையும் அல்லாஹ் அழகானதாக ஆக்குவானாக. ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்ற சாலிஹீன்களில் அருளாளர்களில் என்றென்றும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.